அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்ஃபில் இருக்கீங்களா? இது உங்களுக்கான ரெசிபி தான். நம்ம எல்லாருமே கடைக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா சிக்கன் சார்கோலாக இருக்கட்டும், ஃபிஷ் சார்கோலாக இருக்கட்டும் சாப்பிட்டோன்னா நமக்கு குப்பூஸ் கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டு பேலன்ஸ் குப்பூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை வச்சுட்டு வந்துடுவோம். அப்போது என்ன செய்வோம், அதுக்கான பேமெண்ட் பண்ணி தான் நம்ம அதை வச்சுட்டு வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ இனிமேல் அதை வச்சுட்டு வராதிங்க. நான் ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது நானாக சொல்லி கொடுக்குறேன் இல்லை, நானே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. குப்பூஸ் என்ன செய்யுங்க, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட ஆயிலில் நம்ம அதை பொரித்து எடுக்கும்போது அது என்ன செய்யும், முறுக்கு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்போது அந்த பொரித்து எடுத்ததில் நீங்கள் சால்ட்டும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியும் அதை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இந்த ரயான் மந்தி போனீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுப்பாங்க. குப்பூஸில் வந்து சிரப் ஊற்றுன மாதிரி, அது நிறைய கொடுக்க மாட்டாங்க, 1-2 பீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த குப்பூஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட டேட்ஸ் சிரப் இருந்தாலும் சரி, ஹனி இருந்தாலும் சரி, அதை ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், எனக்குமே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.